ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெடிதபிள் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஷின் வந்திருக்கு சார். இதுக்கு +4 மார்க் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ என்ன டாப்பிக்கிலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜின்னு சொல்கிறது. ஸோ அந்த கொஷின் இன்னொரு டைம் பார்த்துட்டு நம்ம என்னென்னு சொல்லிட்டு பேசலாம் அதை பற்றி. சரி, ரைட், ஓகே. இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் படித்து பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் டு த ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜி? கீழ்கண்டவற்றில் எவை எளிதாக்குதலின் உயிரியல் என்பதை பற்றி குறிப்பாகும். சரிங்களா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் என்சிஆர்டிங்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கொஷின் தான். ஸோ என்சிஆர்டி கொஷினில் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்கம்மா. அதோட அதாவது லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருக்கும். அந்த இடத்துல இங்கே லிசன் பண்ணியே தெரியும். திஸ் ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச் டு த ஸ்டடி and concept of technique of physics and chemistry கொஞ்சம் மேலே இங்கே சரி physiochemical approach to the study and understanding the living organism is called reductionist biology. ஸோ இந்த பேஜிலேருந்து கேட்டிருக்கான். ஸோ இது 80% ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு பேனிக் ஆக வேணாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம அட்டை படிச்சணும் போல் இருக்குது. பயாலஜியில் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் அட்டை படிச்சுட்டு போனால் மட்டும் தான் ஃபுல் ஸ்கோர் வரும் போல் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிக்கிறோன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதை வச்சு கேட்குறாங்க. பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அசஸ்னோ ஸ்டேட்மெண்ட்லையோ உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். இது வரைக்கும் நமக்கு சிபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷினே கேட்டது கிடையாது. அப்போ ஏன் நீட்டில் மட்டும் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்குது. இது டீச்சர்ஸும் நடத்த மாட்டாங்க. டீச்சர்ஸும் நடத்த மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு. பட் நெக்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இந்த கொஷின் அமைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியோட எல்லா லைன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பேஸில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து எல்லோரும் என்டிஏவை ப்ளேம் பண்ண வேணாம். கொஷின் எடுக்கிறது என்டிஏ கிடையாது. என்டிஏ வந்து எக்ஸாம் கண்டக்ட் மட்டும் தான் போடும். சிபிஎஸ்சி தான் கொஷின்ஸ் எடுக்கும். ஓகேவா? அப்போ சிபிஎஸ்சி தான் நம்ம கொஷின் அவுட் பண்ணணும். நீங்கள் போர்டு எக்ஸாமில் அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு நீட் எக்ஸாம்லேயே எந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்கள தான் நம்ம கொஷின் அவுட் பண்ணணும். சரி, ரைட், ஓகே. இப்போ இதில் சாய்ஸ் இருக்கான்னு பாருங்களேன். ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜிஸ் ஃபிசியாலஜிக்கல் அப்ரோச் கிடையாது, கெமிக்கல் அப்ரோச் கிடையாது, பிஹேவியர் அப்ரோச் கிடையாது, ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச். அதாவது ஒரு ஆர்கானிஸை பற்றி படிக்கிறப்போ அதில் ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன ஆகுது, கெமிக்கல் சேஞ்ச் என்ன ஆகுது, இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஸ்டடி தான். அந்த மாதிரி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜின்னு சொல்லக்கூடியது. ஃபிசியோகெமிக்கல் அப்ரோச் டு த ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. தெரியலன்னா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ராங் ஆப்ஷன் சூஸ் பண்ண வேணாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ்னால், நீங்கள் தெரியல விடுங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெகட்டிவ் மார்க் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி. ஸோ எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும். ஸோ நீட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரியலாம் எழுதக்கூடாது. அடுத்த டைம் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதணும். நெகட்டிவ் மார்க் இருக்குல்ல. தமிழில் பாருங்கள், வாழும் உயிரினங்களை பற்றி படித்து புரிந்து கொள்வதற்குரிய இயற்பியல் வேதியியல் அணுகுமுறை. கண்டிப்பாக எளிதாக்குதல் வச்சு இந்த வார்த்தையை வச்சு இதை வச்சு மேட்ச் பண்ண வாய்ப்பு இல்லைன்னா விட்டுறது பெட்டர். நெகட்டிவ் மார்க் இல்லாத நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அவுட் ஆஃப் இன்சைட் இல்லை, இன்சைட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணலாம். போர்டிலலாம் இந்த மாதிரி கேட்காம நீட்டில் மட்டும் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ரைட், தான் பார்க்கலாம் இது எந்த மாதிரி இன்சைட்டிவ் அப்ரோச் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. கீ சேலஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளும் இது கீ சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ இதை பற்றி பேசுவோம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அட்டை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுச்சு. ரைட், வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இன்சைட் அட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறோம். 12th மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 year பேட்சில். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னா 12th மேலேருந்து நம்ம வெற்றி தமிழ் நீட் அகாடமி சார்பில் வந்து 1 year பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் பேட்ச் போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் தமிழ் மீடியமும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச். அதனால் சிலபஸ் ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம். நவம்பருக்குள்ளேயும் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட்டுக்கு போயிட்டு மார்க் டெஸ்ட் கைடன்ஸ் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் எப்படி எழுதுறது, ஃபுல் டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக சொல்லித்தரோம். நான் அதுதான் ஆல்ரெடி நம்ம கூட்டிகிட்டு போவோம். அண்ட் ஸ்கூல் ஹாஸ்டல் கேம்பஸும் இது பற்றி ஸ்கூலுக்குள்ளேயே ஹாஸ்டல் கேம்பஸில் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக 1 year ரிலாக்ஸாக படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கான்டாக்டுக்கு வந்து 9080549220 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் எங்கே இருக்குன்னா சேலத்தில் கூடிய ஆட்டோமேட்டிக்கில் கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எர்லியாகவே அட்மிஷன் எடுத்துக்கங்க, படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஆஃப்லைன் கோச்சிங் மேக்ஸிமம் நான் சஜஷன் பண்ணுறேன். நம்ம ஆன்லைன் பேட்ச் பற்றி சீக்கிரமாக நான் சொல்கிறேன். பட் ஆஃப்லைன் கோச் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து கண்ணு முன்னாடி கைடன்ஸ் எடுத்துகிட்டு படித்ததா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஆஃப்லைன் பேட்ச் வந்து எர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
அண்ட் ஃபிசிக்ஸுக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அண்ட் ஃபர்தருக்கு மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, அவங்க உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் கான்வர்சேஷன், ஒரு கொஷின் எடுத்தோம்னா எப்படி டெப்த்தாக டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ வீடியோவில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோமோ லைவ் கிளாஸில் அப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் நாலேஜபிள் கிளாஸாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த ஃபேக்கல்ட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் சில கான்வர்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.